இந்த மாங்கனி காம்புகளை எக்கச்சக்கமா தீண்டுறது விளையாட்டுகள்ல ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. കാര്യങ്ങളൊക്കെ സ്മൂത്ത് ആയിട്ട് ഡീൽ ചെയ്യുന്ന കാര്യം ഞാൻ ഏറ്റു. ஆனா பெரும்பாலான ஆண்கள் மாங்கனி காம்புகளை அறகுறையா தீண்டிட்டு பொண்ணுங்களை தவிக்க விடுறாங்க. வெளிநாட்டுல இருக்க ஆண்கள் ஒருபடி மேல போய் தங்களோட மர்ம இடத்தை வச்சு மாங்கனி காம்புகளை தீண்டுறதா சொல்லப்படுது. അങ്ങനെയുള്ള പിടിവാശിയൊന്നും പെൺകുട്ടികൾക്ക് പാടില്ല. പിടിവാശിയല്ല, എനിക്കെന്തോ താല്പര്യമില്ല. மாங்கனி காம்புகளை கிளற மாதிரியான ஒரு மகிழ்ச்சிய என்னதான் ஜம்ப் பண்ணி முக்குனாலும் கிடைக்காதுங்க. അതിലൂടെയുള്ള ഇന്റിമസി മറ്റൊന്നിലൂടെയും കിട്ടില്ല. சில பேர்லாம் ஆர்வ கோளாறுல இந்த மாங்கனி காம்புகளை எசக்க புசக்கா ஏதாவது நறுக்குன்னு பண்ணி வச்சிருவாங்க. അവക്കടെ സൈസ് എത്രയായിരിക്കും മച്ചാനെ? ഒരു 50-55 കിലോ വരും. லைட்டா பாஞ்சாவே எங்க காம்புகளுக்கு பயந்துருவாங்க. இல்லக்கா, இந்த மாலை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நான் கொஞ்சம் தொட்டு பாக்கட்டுமாக்கா? மாங்கனி காம்புகளை விளையாடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதுக்காக இந்த மாதிரியான காட்டு மிராண்டித்தனத்தை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. மாங்கனி காம்புகள் உச்சத்தின் போது அழகா மலரும். அத ஆண்கள் பொறுமையா ரசிக்கணும். அதற்கு ஞாங்க அனுப்பி வராது. ஜிவ்வுனி ஏற்படக்கூடிய அந்த உணர்வு மாங்கனி காம்புகளை தீண்டும் போது தாங்க கிடைக்கும். ഒരു കാഷ്വൽ പരിപാടിയിൽ ലസ്റ്റ് മാത്രമായിരുന്നെങ്കിൽ എനിക്ക് ഓക്കെ ആയിരുന്നു. அதாவது நாவின் மூலம் சுழட்டி எடுக்கிற டெக்னிக்கை தான் சொல்ல வரேன். വയസ്സുകാലത്തോരോ ഇളക്കങ്ങള്. மனைவியோட இவ்ளோ சண்டை போட்டாலும் சரி, மனவர் திறந்தாலும் சரி, மாங்கனி காம்புகளை சரியா தீண்ட கத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்திடலாம். தாம்பத்தியம் முடிந்த பின்பும் மாங்கனி காம்புகளை விளையாடுவது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த ஹனி மாதிரியான அடிஷனல் சப்போர்ட்டை மாங்கனி காம்புகள்ல அப்ளை பண்ணலாம். அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு இதை தவிர வேற ஆப்ஷன் இல்ல. சோம்பேறித்தனமா இருக்க கணவன்மார்கள் இந்த டெக்னிக்கை தாராளமா பயன்படுத்தலாம். ഇതും കൂടി കഴിഞ്ഞാ നിന്റെ ദാമ്പത്യ ജീവിതം ശുഭകരം മോളെ.